ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி கொச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் மொத்தம் பார்த்தீங்கன்னா 75 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அவங்க சைல்டுஹுட் ஆக்டர்லேருந்து இப்போது லாஸ்ட்டாக 2023 ரிலீஸ் ஆன லியோ படம் வர அப் டு 75 படங்கள் வந்து நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் என்னென்ன வயசில் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 75 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1984 தன்னுடைய 10வது வயசில் வெற்றி அப்படிங்கிற படத்தில் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் அமுதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 1984 தன்னுடைய 10வது வயசில் குடும்பம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இதுலேயும் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சிருக்காப்புலங்க. மூணாவது படம் 1985 தன்னுடைய 11வது வயசில் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இதுலேயும் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சிருக்காப்புலங்க. நாலாவது படம் 1986 தன்னுடைய 12வது வயசில் வசந்த ராகம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சிருக்காப்புலங்க. அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா 1987 தன்னுடைய 13வது வயசில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்திலே ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துலேயும் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சிருக்காப்புலங்க. ஆறாவது படம் 1988 தன்னுடைய 14வது வயசில் இது எங்கள் நீதி அப்படிங்கிற படத்துலையும் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இதுலேயும் சைல்டுஹுட் ஆக்டராக நடிச்சிருக்காப்புலங்க. ஏழாவது படம் 1992 தன்னுடைய 18வது வயசில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்து மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானாப்புல நம்ம தளபதி விஜய். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கீர்த்தனா ஜோடி சேர்ந்துக்காப்புலங்க. எட்டாவது படம் பார்த்திங்கன்னா 1993 தன்னுடைய 19வது வயசில் செந்துர பாண்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் யுவராணி ஜோடி சேர்ந்துக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. ஒன்பதாவது படம் 1994 தன்னுடைய 20வது வயசில் ரசிகன் அப்படிங்கிற படம் மூலமாக 9வது முறையாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக சங்கவி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கும் தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. 10வது படம் 1995 தன்னுடைய 21வது வயசில் தேவா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் தேவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக சுவாதி வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கும் தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. 11வது படம் 1995 தன்னுடைய 21வது வயசில் ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. நம்ம தளபதிக்கு ஜோடியாக இன்ட்ரஜா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசையை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. 12வது படம் 1995 தன்னுடைய 21வது வயசில் விஷ்ணு படம் தாங்க. விஷ்ணு படத்தில் விஷ்ணு கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நம்ம தளபதி விஜய். இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சங்கவி கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதாய் இசையமைச்சிருக்காப்புல. 13வது படம் 1995 தன்னுடைய 21வது வயசில் சந்திரலேகா படம் தாங்க. இந்த படத்தில் ரஹீம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக வனிதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. 14வது படத்தை பார்த்துக்கலாம். 14வது படம் 1996 தன்னுடைய 22வது வயசில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் பாலு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் சங்கவி தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல. 15வது படத்தை பார்த்துக்கலாம். 15வது படம் 1996 தன்னுடைய 22வது வயசில் பூவே உனக்காக அப்படிங்கிற படத்தில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் வந்து சங்கீதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் இசையமைச்சிருக்காப்புல. 16வது படத்தை பார்த்துக்கலாம். 16வது படம் 1996 தன்னுடைய 22வது வயசில் வசந்த வாசல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு நம்ம தளபதிக்கு ஜோடியாக சுவாதி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. 17வது படம் 1996 தன்னுடைய 22வது வயசில் மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படத்தில் சிவராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சொப்ன பேடி அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. 18வது படம் 1996 தன்னுடைய 22வது வயசில் செல்வா படம் தாங்க. செல்வா படத்தில் செல்வன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் சுவாதி வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து சிற்பி தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. 19வது படத்தை பார்த்துடலாம். 19வது படம் 1997 தன்னுடைய 23வது வயசில் கிளம்பெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற படத்தில் தான் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் தீப்பிள்ளை அப்படிங்கிற கதாநாயகி நம்ம தளபதிக்கு ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. இந்த படத்தில் தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல.
20வது படம் 1997ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் லவ் டுடே அப்படிங்கிற படத்தில் தான் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து கணேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. தளபதிக்கு ஜோடியாக சுவலட்சுமி ஜோடி சேர்ந்துக்காப்புல. இதில் இந்த படத்துக்கு இசை வந்து சிவா தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. 21வது படம் 1997ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சிம்ரன் ஜோடி சேர்ந்துக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. 22வது படம் 1997ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் நேருக்கு நேர் படம் தாங்க. இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கௌசல்யாவும் நம்ம சிம்ரனும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. 23வது படம் 1997ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் காதலுக்கு மரியாதை படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஜீவானந்தம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலினி தான் கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் இசை வந்து நம்ம இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. 24வது படத்தை பார்த்துடலாம். 1998ஆம் ஆண்டு தன்னுடைய 24வது வயசில் நினைத்தேன் வந்தாய் படம் தாங்க. நினைத்தேன் வந்தாய் படத்தில் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ரம்பா கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. 25வது படம் 1998ஆம் ஆண்டு தன்னுடைய 24வது வயசில் பிரியமுடன் தாங்க. பிரியமுடன் படத்தில் வசந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக கௌசல்யா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. 26வது படம் 1998ஆம் ஆண்டு தன்னுடைய 24வது வயசில் நிலவை வா அப்படிங்கிற படத்தில் சிலுவை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சுபலட்சுமி கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. 27வது படம் 1999ஆம் ஆண்டு தன்னுடைய 25வது வயசில் துள்ளாத மனம் துள்ளும் அப்படிங்கிற படத்தில் குட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் சிம்ரன் ஜோடி சேர்ந்துக்காப்புல. 28வது படம் 1999ஆம் ஆண்டு தன்னுடைய 25வது வயசில் என்றும் காதல் அப்படிங்கிற படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு நம்ம தளபதிக்கு ஜோடியாக ரம்பா ஜோடி சேர்ந்துக்காப்புல. 29வது படம் 1999ஆம் ஆண்டு தன்னுடைய 25வது வயசில் நெஞ்சினிலை படம் தாங்க. நெஞ்சினிலை படத்தில் வந்து கருணாகரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் வந்து இசா கோபிகா வந்து கதாநாயகா ஜோடி சேர்ந்துக்காப்புல. 30வது படம் பார்த்துடலாம். 30வது படம் 1999ஆம் ஆண்டு தன்னுடைய 25வது வயசில் மின்சார கண்ணா அப்படிங்கிற படத்தில் கண்ணன் காசி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் வந்து மோனிகா கஜோலினா மற்றும் அப்புறம் ரம்பாவும் கதாநாயகா ஜோடி சேர்ந்துக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. 31வது படம் 2000ஆம் ஆண்டு தன்னுடைய 26வது வயசில் கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற படத்தில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து சாலினா ஜோடி சேர்ந்துக்காப்புல. 32வது படம் 2000ஆம் ஆண்டு தன்னுடைய 26வது வயசில் குஷி படம் தாங்க. குஷி படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஜோதிகா நம்ம தளபதிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. 33வது படத்தை பார்த்தலாம். 33வது படம் 2000ஆம் ஆண்டு தன்னுடைய 26வது வயசில் பிரியமானவளே தாங்க. பிரியமானவளே படம் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் சிம்ரன் வந்து ஜோடி சேர்ந்துக்காப்புல. 34வது படம் 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக தேவயானி ஜோடி சேர்ந்துக்காப்புல. 35வது படம் 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசில் பத்ரி படம் தாங்க. பத்ரி படத்தில் ஸ்ரீநாதன் மூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியா பூமிகா வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காப்புலங்க. 36வது படம் 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசுல ஜார்ஜகான் படம் தாங்க. ஜார்ஜகான் படத்தில் அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியா ரிக்ஷா பலோத் வந்து கதாநாயகியா ஜோடி சேர்ந்திருக்காப்புல. 37வது படம் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 28வது வயசுல தமிழன் படம் தாங்க. தமிழன் படத்தில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் பிரியங்கா சோப்ரா வந்து கதாநாயகியா ஜோடி சேர்ந்திருக்காப்புல. 38வது படம் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 28வது வயசுல யூத் படம் தாங்க. யூத் படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்புலங்க. 39வது படம் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 28வது வயசில் பகவதி படம் தாங்க. பகவதியில் பகவதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியா ரீமாசன் கதாநாயகன் நடிச்சிருக்காப்புலங்க. 40வது படம் 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 29வது வயசில் வசீகரா படம் தாங்க. வசீகரா படத்தில் பூபதி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. படத்தில் ஸ்னேகா கதாநாயகன் நடிச்சிருக்காப்புலங்க. 41வது படம் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 29வது வயசில் புதிய கீதை படத்தில் சாரதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து மீரா ஜாஸ்மின் ஜோடி சேர்ந்துக்காப்புல. 42வது படம் 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 29வது வயசில் திருமலை அப்படிங்கிற படத்தில் திருமலை அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஜோதிகா கதாநாயகியா ஜோடி சேர்ந்துக்காப்புல. 43வது படம் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய 30வது வயசில் உதயா படம் தாங்க. உதயா படத்தில் உதயகுமாரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் சிம்ரன் ஜோடி சேர்ந்துக்காப்புல.
45வது படம் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய 30வது வயசில் கில்லி படம் தாங்க. கில்லி படத்தில் சரவண வேலு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக திரிசா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 45வது படம் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய 30வது வயசில் மதுரை படம் தாங்க. மதுரை படத்தில் மதுரவேல் IPS அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் சோனியா அகர்வால் வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 46வது படம் 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் திருப்பாச்சி படம் தாங்க. திருப்பாச்சி படத்தில் சிவகிரி ஹீடி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் திரிசா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 47வது படம் 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் சுக்ரன் படம் தாங்க. சுக்ரன் படத்தில் சுக்ரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. 48வது படம் 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் சச்சின் படம் தாங்க. சச்சின் படத்தில் சச்சின் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக ஜெனிலியா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 49வது படம் 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் சிவகாசி படம் தாங்க. சிவகாசி படத்தில் முத்தப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் அசின் வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 50வது படம் 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் ஆதி படம் தாங்க. ஆதி படத்தில் ஆதி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் திரிசா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 51வது படம் 2007ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் போக்கிரி படம் தாங்க. போக்கிரி படத்தில் சத்தியமூர்த்தி IPS அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் அசின் வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. 52வது படம் 2007ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் அழகிய தமிழ் மகன் படம் தாங்க. இந்த படத்தில் குரு பிரசாத் அப்படிங்கிற டபுள் ரோலில் நடிச்சிருக்காப்புல. இதில் ஸ்ரேயா கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 53வது படம் 2008ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் குருவி படம் தாங்க. குருவி படத்தில் வெற்றிவேல் வேலு குருவி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் திரிசா கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 54வது படம் 2008ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் பந்தயம் படத்தில் கெஸ்ட் ரோலாக பண்ணியிருக்காப்புலங்க. 55வது படம் 2009ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் வில்லு படம் தாங்க. புகழ் மேஜர் சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இதில் நயன்தாரா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 56வது படம் 2009ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் வேட்டைக்காரன் படம் தாங்க. வேட்டைக்காரன் படத்தில் ரவி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக அனுஷ்கா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 57வது படம் 2010ஆம் ஆண்டு தன்னுடைய 36வது வயசில் சுறா படம் தாங்க. சுறா படத்தில் நம்ம தளபதி சுறா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இதில் தமனா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 58வது படம் 2011ஆம் ஆண்டு தன்னுடைய 37வது வயசில் காவலன் படம் தாங்க. காவலன் படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து நம்ம பூமிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து அசின் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. 59வது படம் 2011ஆம் ஆண்டு தன்னுடைய 37வது வயசில் வேலாயுதம் படம் தாங்க. வேலாயுதம் படத்தில் வேலு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்புல. இதில் ஹன்சிகா மௌத்வானியும் நம்ம ஜெனிலியாவும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. 60வது படம் 2012ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் நண்பன் தாங்க. நண்பன் படத்தில் வந்து பொசசி பசபுகள் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம இலியானா ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 61வது படம் 2012ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் ரவுடி ரத்தோர் அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் கெஸ்ட் ரோலாக பண்ணியிருக்காப்புல. இந்த படம் பார்த்திங்கன்னா போக்கிரி படத்தோட ரீமேக் தாங்க. 62வது படம் 2012ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் துப்பாக்கி படம் தாங்க. துப்பாக்கி படத்தில் கேப்டன் ஜெகதீஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் காஜல் அகர்வால் வந்து ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 63வது படம் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய 39வது வயசில் தலைவா படம் தாங்க. தலைவா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமலாபாலு ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 64வது படம் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தன்னுடைய 40வது வயசில் ஜில்லா படம் தாங்க. ஜில்லா படத்தில் சக்தி IPS அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் காஜல் அகர்வால் வந்து ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. 65வது படம் 2014ஆம் ஆண்டு தன்னுடைய 40வது வயசில் கத்தி படம் தாங்க. கத்தி படத்தில் கதிரேஷன் கத்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் வந்து சமந்தா வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல. 66வது படம் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய 41வது வயசில் புலி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் வந்து ஸ்ருதிகாசன் கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புல. இதில் ஹன்சிகா மௌத்வானி நடிச்சிருக்காப்புலங்க. 67வது படம் 2016ஆம் ஆண்டு தன்னுடைய 42வது வயசில் தெரி படம் தாங்க. தெரி படத்தில் DGP விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் வந்து சமந்தா கதாநாயகியாக ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. 68வது படம் 2017ஆம் ஆண்டு தன்னுடைய 43வது வயசில் பைரவா படம் தாங்க. பைரவா படத்தில் பைரவா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. 43வது வயசில் மெர்சல் தாங்க. வெற்றி மேஜிஸ்டின் அப்படிங்கிற கேரக்டர்லையும் வெற்றிமாறன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் சமந்தா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. காஜல் அகர்வாலும் ஜோடி சேர்ந்துருக்காப்புல. இன்னொரு கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா மேனனும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. 3 கதாநாயகி 3 கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. 20வது படம் 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 44வது வயசில் சர்க்கார் படம் தாங்க. சர்க்கார் படத்தில் சுந்தர் பிச்சை அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் வந்து கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. 71வது படத்தை பார்த்தலாம் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 45வது வயசில் பிகில் படம் தாங்க.
பிகில் படத்தில் மைக்கேல் ராயப்பன் பிகில் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் வந்து நம்ம நயன்தாரா கதாநாயகியாக ஜோடி சேர்ந்திருக்காப்புல நம்ம தளபதி விஜய்க்கு. 72வது படத்தை பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு தன்னுடைய 47வது வயசில் மாஸ்டர் படம் தாங்க. மாஸ்டர் படத்தில் ஜான் துரைராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க. 73வது படம் 2022ஆம் ஆண்டு தன்னுடைய 48வது வயசில் பீஸ்ட் படம் தாங்க. விஜயராகவன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் பூஜா ஹெட்டே வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புலங்க. 74வது படத்தை பார்த்துடலாம். 74வது படம் 2023ஆம் ஆண்டு தன்னுடைய 49வது வயசில் வாரிசு படம் தாங்க. வாரிசு படத்தில் வந்து விஜய் ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக ரஷ்மிகா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. 75வது படம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு தன்னுடைய 49வது வயசில் லியோ படம் தாங்க. லியோ படத்தில் நம்ம தளபதி விஜய் பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் லியோ அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக திரிசா ஜோடி சேர்ந்துக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுவரை 75 படங்கள், அதாவது நம்ம தளபதி விஜய் சைல்டுஹுட் ஆக்டர்லேருந்து 2023ஆம் ஆண்டு வரை 75 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு, நம்ம தளபதிக்கு பெஸ்ட் ஜோடி யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.